14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் மாவெடிப்பு அல்லது பிக் பேங் மூலமாக இந்த பிரபஞ்சம் உருவாகியது என்று பெரும்பாலான விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அன்றிலிருந்து இன்று வரை இந்த பிரபஞ்சம் பெரிதாகி கொண்டேதான் வந்துள்ளது. இன்னும் அது பெரிதாகி கொண்டேதான் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் எந்த திசையில் பார்த்தாலும் அங்கிருக்கும் விண்மீன் பேரடைகள் நம்மை விட்டு வேகமாக விலகி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு தொலைவில் அவை இருக்கின்றதோ அவ்வளவு வேகமாக அவை நம்மை விட்டு விலகி செல்கின்றன. இது பிரபஞ்ச விரிவடைதல், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் எனப்படுகிறது. பிரபஞ்சம் விரிவடைவதையோ அல்லது வளர்வதையோ பல்வேறு வழிகளில் நாம் அளக்கலாம். அதில் ஒரு வழிமுறைதான் பிரபஞ்சம் உருவாகிய பின்னரான பின் ஒளிர்வை, அதாவது ஆஃப்டர் க்ளோ என்பதனை அளப்பதன் மூலம் கண்டறிவது. அதாவது வான வேடிக்கைகள் முடிந்ததும் அதிலிருந்து வரும் புகை பரவுவதைப் போல பிரபஞ்ச மாவெடிப்பு பின்னர் அதன் பின் ஒளிர்வு இன்றும் பிரபஞ்சத்தில் எஞ்சியிருக்கிறது. இதை அளந்தும் நாம் கண்டறியலாம். அடுத்த இன்னொரு வழிமுறையானது பிரபஞ்ச வில்லைகள் என்னும் இயற்கையின் விசித்திர அமைப்பை பயன்படுத்துவது. ஒரு விண்மீன் பேரடைக்கு பின்னால் இன்னொரு விண்மீன் பேரடை இருக்கும். நாம் அதனை இங்கிருந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச வில்லை எனும் அமைப்பு உருவாகிறது. பின்னால் இருக்கும் விண்மீன் பேரடையில் இருந்து வரும் ஒளி முன்னால் இருக்கும் விண்மீன் பேரடையின் ஈர்ப்பு விசை காரணமாக வளைக்கப்படுகிறது. பின்னால் இருக்கும் விண்மீன் பேரடை முன்னால் இருக்கும் விண்மீன் பேரடையால் மறைக்கப்படாமல் பின்னால் இருக்கும் விண்மீன் பேரடையின் உருவம் ஒளிவில்லையின் மூலம் சிதைக்கப்பட்ட உருவம் போல வளைந்து நெளிந்து தெரியும். சில வேளைகளில் ஒரே விண்மீன் பேரடையின் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவி உருவங்களும் தென்படும். இந்த படத்தின் மையத்தில் நீங்கள் அந்த அமைப்பை காணலாம். இப்படி தெரியும் உருவங்களின் அமைப்பு மற்றும் இடத்தை கொண்டு பார்க்கும்போது ஒவ்வொரு உருவமும் குறித்த விண்மீன் பேரடை வெவ்வேறு பருவ வயதிகளில் இருந்த அமைப்பை காட்டும். ஒவ்வொரு பிரபஞ்ச வில்லை படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறித்த விண்மீன் பேரடை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதனை கணிப்பிட முடியும். இதனை பயன்படுத்தி பிரபஞ்சம் எவ்வளவு வேகமாக விரிவடைகிறது என்பதையும் கணிக்க முடியும். பிரபஞ்சத்தின் விரிவு பற்றிய புதிய முடிவுகள் பழைய முடிவுகளுடன் ஒத்துப்போக மறுப்பதை விஞ்ஞானிகள் தற்போது அவதானிக்கின்றனர். ஆனால் புதிய ஆய்வு முடிவுகளின்படி ஏற்கனவே கணக்கிட்டதை விட இன்னும் வேகமாக பிரபஞ்சம் விரிவடைவது புலப்படுகிறது. எல்லா விண்மீன் பேரடைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதால் நாம் இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் இருப்பதாக கருத வேண்டியதில்லை. இதற்கு நல்ல உதாரணமாக பழத்துண்டுகள் கொண்ட கேக் ஒன்றை அவனில் வேக வைப்பதாக கருதலாம். நன்கு வெந்த கேக் விரிவடைந்திருக்கும். இப்போது முன்னர் இருந்த இடத்தை விட எல்லா பழத்துண்டுகளும் சற்றே விலகி சென்றிருக்கும். கேக்கின் எந்த பகுதியில் இருக்கும் பழத்துண்டும் அதனை விட்டு மற்றைய துண்டுகள் விலகி சென்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.